ரசூலுல்லாஹ் ரெண்டு விதமான ஆலோசனையை சொல்றாங்க. நாங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில நாங்க யுத்தம் செய்வோம். ரசூலுல்லாஹ் இருந்தது என்ன, மஸ்ஜித் நபவி அந்த பகுதி, அல்லது நாங்க ஒரு வெட்ட வழியான பகுதிக்கு போவோமா என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, சஹாபாக்கள் மஷூர் ஆலோசனை கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் நாங்க இருக்கக்கூடிய இடத்துல நாங்க யுத்தம் செஞ்சோம்னால் எங்களுடைய வீடுகள், எங்களுடைய வயது பெண்கள், வயது சின்ன பிள்ளைகள் என்ன செஞ்சிருவாங்க, முஷ்ரிக்கீன்கள் தாக்கிடுவாங்க. அப்ப எங்களுக்கு இழப்பு கூடி வந்து யா ரசூலுல்லாஹ் நாங்க ஒரு வெட்ட வழியான பகுதிக்கு போகும் தானே செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியில இருந்து 1000 பேர் கொண்ட படையை கூட்டிட்டு வராங்க. அப்படி கூட்டிட்டு வருகின்ற போது அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் ஒரு கதையை போடுறான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல முஸ்லிமாக நடித்து வாழ்ந்த ஒரு முனாஃபிக் தான் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். அவன் சொல்றான், நீங்க முஹம்மதோட போனா உங்களுக்கு ரிட்டர்ன் உயிர் வராது, அவ்வளவுதான், உங்களை என்ன செஞ்சுட்டு வராரு, அப்படியோ பாடையை கட்டிடுவாரு, நீங்க ரிட்டர்ன் வந்துக்க மாட்டீங்கன்னு அந்த மக்களுடைய மனதில் ஒரு விதமான குரோதத்தை உண்டு பண்றான். அதுல 300 பேர் கொண்ட மக்கள் என்ன செய்யறாங்க, முனாஃபிக்கீன்கள், அந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல்ற கதையை கேட்டு ரிட்டர்ன் என்ன செஞ்சுறாங்க, அவனோட இடத்துக்கு போயிடுறாங்க. மீதமாக 700 சஹாபாக்கள் தான் போட்டிருக்கு பாருங்க, 700 சஹாபாக்களை கூட்டிக்கொண்டு ரசூலுல்லாஹ் உஹது மலை அடிவாரத்துக்கு வராங்க. வந்து ரசூலுல்லாஹ் யுத்தத்துல ஒவ்வொரு யுத்த தந்திரங்களை கையாளுவாங்க. நாங்க கந்தகுட யுத்தத்துல பார்த்தோம், புலிகளை தோண்டினாங்க. அப்ப இந்த யுத்தத்துல ரசூலுல்லாஹ் கையாண்ட உத்தி 50 பேர் கொண்ட சஹாபாக்களை இந்த மலையில வைக்கிறாங்க. ஜபலுர் ருமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை, சிறியதொரு மலை, அங்க பார்த்தா விளங்கும் அந்த மலை. அப்ப 50 சஹாபாக்களை வச்சுட்டு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க தான் தலைமை. ரசூலுல்லாஹ் ஒரு கட்டளையும் போடுறாங்க, நான் சொல்லும் வரை நீங்க கீழே இறங்கவும் கூடாது. அப்ப நான் சொல்லும் வரை நீங்க என்ன செய்யக்கூடாது, இறங்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 50 பேர் கொண்ட சஹாபாக்கள் அந்த மலையில வைக்கிறாங்க. பாருங்க, சின்னொரு மலை மாதிரி முன்னாடி இருக்குதா, அதுல வச்சிடறாங்க. அப்ப யுத்தம் நடக்குது, முஸ்லிம்களுக்கும் எதிரி படைக்கும் மத்தியில யுத்தம் நடக்குது. அந்த பச்சை கலர்ல போட்டிருக்கு பாருங்க. யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது இக்ரிமாவுடைய படை என்ன செய்யுது, மேல மேல பாருங்க, ரிட்டர்ன் போயிடுறாங்க. இக்ரிமாவுடைய படை யுத்தம் நடக்கும் போது ஆயுதங்களை கீழே விட்டுட்டு ரிட்டர்ன் ஓடிடுவாங்க. முஸ்லிம்களுடைய படை என்ன செய்யும்னால் இக்ரிமாவுடைய படையை விரட்டி கொண்டு போகுது. அந்த பச்சை அடையாளம் போட்டிருக்காங்க பாருங்க. விரட்டி கொண்டு போகின்ற போது மலையில இருந்த அந்த 50 சஹாபாக்கள் 37 பேர் கீழே இறங்கிட்டாங்க. எதிரிப்படை விரண்டு ஓடிட்டு தானே, அப்ப யுத்தம் முடிஞ்சாக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட 37 பேர் கொண்ட சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, மலையில இருந்து இறங்கிடுறாங்க. இறங்கினதுக்கு பிறகு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட படை என்ன செய்யுது, மலையை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த சஹாபாக்கள் 37 பேர் இறங்கினத்தோட மலைக்கு பின்புறமாக என்ன செய்யுது, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய படை வந்து அப்படியே சூழ்ந்து வந்துடுறாங்க. போன எதிரி படை ரிட்டர்ன் திரும்பிடுறாங்க. மேல இருந்த 13 பேரையும் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய படை என்ன செய்யுது, தாக்குது. தாக்கிட்டு மலைக்கு பின்புறமாக வந்துடுறாங்க. எதிரிப்படை போன எதிரிப்படை ரிட்டர்ன் திரும்பிட்டாங்க. அப்ப சென்டர்ல யாருடைய படை, முஸ்லிம்களுடைய படை. 2 சைட்லயும் தாக்குறாங்க. அந்த போட்டுருக்கு பாருங்க, முஸ்லிம்களை 2 சைட்ல 2 பகுதியாக என்ன செய்யுது, சுத்தி சுத்தி தாக்குறாங்க. வரலாற்றுல பதிவு செய்யப்படுவது, இந்த யுத்தத்தை ஈடு செய்யவே முடியல, இந்த யுத்தத்தை ஈடு செய்யவே முடியல. அப்ப வளைச்சு தாக்கினத்தோட ஒரு சில சஹாபாக்கள் மலைக்கு மேலால ஏறிட்டாங்க. ஒரு சில சஹாபாக்கள் மலைக்கு